தாத்தாக்களில் ஒருவராக இருந்த அன்பில் அவர்கள் கடைசி வரையில கழகத்திற்கு தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதைத் தொடர்ந்து அவருடைய திருமகன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவர் எனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு உற்ற நண்பனாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள். அப்படி தொடர்ந்தது அந்த உறவு. அதற்கு பின்னால் இங்கே வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில், குறிப்பாக உதயநிதி இடத்தில் எந்த அளவுக்கு நட்போடு பழகி அவர் இன்றைக்கு வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அமைச்சராகவும் பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய